உடனே பெஸ்டியோட புருஷனும் டே அண்ணா தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு சிக்னல் கொடுக்குறான். மாப்பிள்ளையோட அண்ணா தான் நம்ம ஹீரோவுமே உடனே அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹீரோவை பார்த்த உடனே அடியே செம்ம ஃபிகரா இருக்கானே யார் இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரிக்கிட்ட கேட்கும் போது இவர் என்னோட மச்சின அப்படின்ன உடனே எனக்கு சரியான ஒரு ஐடியா கிடைச்சிடுச்சு. எப்படியாவது இவனை கரெக்ட் பண்ணி நானுமே உன் வீட்லயே ஒரு மருமகளா வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரோட ஆச்சுதான் அப்படின்னு சொல்றா. அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் டி. அவன் கல்யாணமே பண்ணிக்க கூடாதுன்னு இருக்கானா, அது மட்டும் இல்லாம அவன் சாமியார் ஆகலான்னு இருக்கானா அப்படின்னு சொல்லும் போது என் அழகுலையும் என்னோட செக்ஸினஸ்லயும் உனக்கு நம்பிக்கையே இல்லையா என்ன? நான் பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா செக்ஸியா இருக்கேன், எப்படியாவது அவனை மயக்கிடுவேன், நீ வேணா இப்பயே ஒரு சாம்பிள் பாக்குறியா அப்படின்னு சொல்றா. உடனே நேரா போயிட்டு அப்படியே மயங்கி விழற மாதிரி ஹீரோ மேல விழ போறா. இப்ப பாரு சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஹீரோவுமே டக்குன்னு ஹீரோயினை பிடிச்சிடுறான். அதோட ஹீரோயின் கண்ணு வலிச்சு பார்க்கும் போது வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்கா. என்னது இது, நம்ம சும்மா தானே மயக்கடிச்சு விழுறாம நடிக்கலான்னு நினைச்சோம், உண்மையாவே மயங்கிட்டனா தூங்கிட்டனா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோட எழுந்துக்கிறா. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்க்ரீனை திறந்த பிறகுதான் அவளுக்கு தெரிய வருது அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்றது. ஹீரோ பார்த்த உடனே வழிய ஆரம்பிச்சிடுறா. ஐயோ நம்ம வந்துட்டு சும்மா நினைச்சதெல்லாம் உண்மையாவே நடந்துற போல இருக்கே, இவன் அப்பனா நம்மளை தனியா கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லி இவ கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறா. ஆனா ஹீரோ மொக்க பண்ற மாதிரி அவன் கையை உதறிட்டு உனக்கு ஓகே நீ வந்து மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிட்ட அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமா கிளம்புறியா, எனக்கு பேஷண்ட்ஸ்லாம் வருவாங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறான். அடப்பாவி, என்ன பார்த்தே இவன் இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டானே, நான் என்ன பாக்குறதுக்கு நல்லா இல்லையா என்ன அப்படின்னு இவளுக்கே டவுட் வந்துடுது. ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு உங்க வீசாட் நம்பர் மட்டும் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கா. தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியில தள்ளிக்காதவ சாத்திடுறான். இதுக்கு மேலேயும் இவ்வளோ பெரிய அசிங்கம் எனக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுது. உடனே பெஸ்டி ஃபோன் பண்றா. ஃபோன் பண்ணிட்டு அவன் உன்னை எதுனா புள்ளி பண்ணானா அப்படின்னு கேட்கும் போது சேச்சே அப்படி எப்படி பண்ணிடுவான், என் அழகுல அவன் மயங்கிட்டான் அப்படின்னு ஹீரோயின் கதை விடுறா. எனக்கு அந்த மாதிரியெல்லாம் தோணலையே, ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, பொண்ணுங்க கிட்ட எல்லாம் பேசவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என் புருஷன் சொன்னான் அப்படின்னு சொல்றா. இதை பாரு, நீயே எதுனா கற்பனை எல்லாம் பண்ணிக்காத, அவன் எனக்கு மயங்கிட்டான், இருந்தாலும் அதை ஓகேன்னு உடனே சொல்லிடுவாங்களா என்ன? ஸோ கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணு, நானும் வீட்டுக்கே மருமகளாக வந்துடுவேன், உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் ஓகேயா அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறா.